சரணாலயம் 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 அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம் அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம் உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம் உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம் உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம் வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை
வேண்டுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மாசம் எனக்கு பட்டம் 23ஆம் தேதி ஏப்ரல். இதுவரை எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. அந்த நேரத்தில் நான் நடந்ததுனால அவங்ககிட்ட சொல்றேன். நான் வந்த நேரத்தில் வேண்டேன் என்ன அந்த நேரம் எப்படி என்னும் பொழுது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கம்ப்ளீட் ஆர்டினேஷனுடைய உங்களுக்கு குருத்துவப்பட்ட செலவையை நான் ஏத்துக்கிறேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. மொத்தம் 3 லட்சம் ரூபாய் என்னோட செலவு. நாங்கள் எந்த ஒரு ரூபாய் செலவு இல்லாம எவ்வளவு பெரிய மகிமை தோடி இருப்பது என்பதை நான் உண்மையா புரிஞ்சுக்கிட்டது இங்க வந்துதான். இதுக்காக நீங்க என்ன நடந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது நான் உறுதியா உங்களுக்கு சொல்லுவேன். அதே போல நம்பிக்கையா நீங்க ஏதாவது ஒரு கருத்தை கொண்டுட்டு கண்டிப்பா நடக்கும். புரியுதுங்களா? இங்க மட்டும் இல்ல, போற ஒவ்வொரு கோயிலையும் அந்த கருத்துக்காக ஒப்பு கொடுங்க. முக்கியமா அந்தோனியார் கோயில் இருக்கிறோம். நம்மளது அந்தோனியார் பேரிஷ் பக்தியா அந்த ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுத்து கண்டிப்பா நடக்கும் அந்த மிராக்கிள் உங்களுக்கு. இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். அமுதா பிரபாகரன் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், வேலி ராணியல் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும். இதோ இறைவனின் செம்மறி இது
ஒரு அனுபவத்துக்காக தான். மக்கள் எல்லாம் மலையில ஏத்தி இறக்கணும் பண்ணாட்டி அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், எனக்கு அதோட ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்படின்னா எல்லாம் ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஃபாதர்? ஏறுவோம், பாதி பேர் ஏறுவாங்க, பாதி பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா ஏறினவங்கள கண்டிப்பா அதை முடிச்சுட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஏறினவங்களும் ஏதோ ஒரு நல்ல வேண்டுதலோட தான் ஏறுறாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சுட்டோம். பிளான் பண்ணபடி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குது. அண்ட் இது ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு ட்ரிப்பு போல இருக்கு. மலை ஏறத்தான் கஷ்டமா இருக்கு. சரி சரி. ஆமா, கண்டிப்பா அதனால வேண்டுதலை வச்சிருக்கேன், அந்த வேண்டுதல் நிறைவேறும். நம்பிக்கையோட ஏறிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து எனக்கு வேண்டுதல் இருக்கு, அந்த வேண்டுதல் நிறைவேறும். ஓகே ஓகே. அதான் கூட்டிட்டு போவோம் கூடவே வந்து, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு தீவிரமான வேண்டுதல் வச்சிருக்கீங்க. ஐயா எப்படியாவது நடக்க வைக்கணும். படிக்கட்டு எண்ணிக்கிட்டே வரீங்க? எண்ணிக்கிட்டே வரணும், தெரிஞ்சுக்கணும்ல. 200 நாங்க இது வரைக்கும் 115 வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கோயிலே வந்துட்டோம். மாதா பாரு அற்புதமா செஞ்சுட்டாங்க. சரி சரி சரி. நல்லபடியா போகுது. இது வரைக்கும் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கோம். இது ஏறுவோம் மாதா வழித்துணையோட ஏறிடுவோம். எப்படி நினைச்சதோட கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா, எப்படி மழை பொறுத்து இருக்குது. முடியாதவங்க ஏறுவாங்க, முடியாதவங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. நிலா வெளிச்சத்துல நடந்து வந்துட்டு இந்த மழை ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? வந்துட்டு இவ்வளவு தூரம் சாப்பிட்டு வாங்குது, இல்லைன்னா ஏறி கிடுக்கிட்டு ஏறிடுவோம். உங்களுக்கு எப்படி இருக்கா கஷ்டமா இருக்கா? மழை பயணம் எப்படி இருக்குது? மலையில ஏறிட்டு இருக்கிறீங்க வெயில்ல? நல்லா இருக்கு. கடவுளோட வேண்டுதலுக்காக ஏறிட்டு இருக்கோம். வேண்டுதல் வச்சுதான் ஏறுறோம். ஏற முடியுதான்னு முதல்ல சோதிக்கிறோம். இப்ப நாங்களே எங்களை பரிசோதிச்சு பாத்துக்கிறோம். ரொம்ப நாளா துருப்பிடிச்சிட்டோம்ல, அதனால எங்களை பொறுத்துங்க. எங்களை எப்படியாவது வெட்டி கொண்டுட்டு போகணும் மாதாவே. கூடவே வந்து பிடிச்சி நடங்க தாயே. ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, எப்படி இருக்கு? சந்தோஷம். ஃபாதர் வாங்க, உங்க பையனுக்காண்டி வேண்டிட்டு வாங்க, +2 நல்ல மார்க் எடுக்கணும்னு மாதாட்டாங்க. வெற்றிகரமா ஏறி வந்துட்டோம். மாதா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. மலை ஏறி முடிச்சிட்டீங்க, எப்படி இருக்குது? படிக்கட்டு மாதா நினைக்கவே இல்லை. நான் ஏற வேண்டும், கால் வலி போகணும். அந்த மலைக்கு போற பாதையை அமைச்சவர் நம்முடைய பிரதிபட்டு கம்சம் இருக்காரு. அவர்தான் அவர்தான் அதனால உங்களுக்கு எல்லா வசதியும் கருத்துக்களை வேண்டுகள் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இங்க ஒரு அருட்சகோதரிகள் செயின்ட் சபை பம்மன் இருக்காங்க, பாட்டு எல்லாம் தான் முழுக்க எல்லாம் கருத்தாங்க. உங்களுடைய கருத்துக்களை எல்லா கருத்துக்களோடு 40 வருஷம் ஆக போகுது. ஆகஸ்ட் வந்தா இதான் ஃபர்ஸ்ட் திருத்தலம் வர்றாரு. இது வரைக்கும் நான் போயிருக்கேன் திருத்தலம், அவர் வந்ததில்லை. கடவுள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இனி மறுபிறவி எடுத்து அவர் நடக்கணும். இப்போ 70 வயசில் அவர் இந்த மாதிரி ஆகிட்டார். எனக்கு அவர் நடக்க வச்சா இந்த மாதா போதும், பழைய மாதா, அதை தான் நான் நம்பியிருக்கேன். மாதாவுக்கு நன்றி. 250 படின்னு சொல்றாங்க வித்தியாசமா. மாதாவை பார்க்கணும்னா வந்து தான் ஆகணும். வந்தோம், ஆர்வமா வந்துட்டோம், ஏறிட்டோம். கொஞ்சம் சிரமம் தான், சிரமம்னு சொல்லவும் கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. மாதா இங்க கட்டியிருக்காங்க, அற்புதமா இருக்குது. வந்து பார்த்ததுல மனசுக்கு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்குது. புனித பயணம் மேற்கொண்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. மலை மாதாவை பார்த்ததுல அதோட ரொம்ப மகிழ்ச்சி. சரி சரி. மலை ஏறிட்டீங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. நினைச்சீங்களா ஏறிடுவீங்கன்னு? ஓகே ஓகே. ஏறிட்டீங்க, எப்படி இருக்கு? பிரார்த்தனை நிறைவேறி நம்பிக்கை. ஓகே ஓகே. விஷயம் வந்து ஏறிட்டீங்க, எப்படி இருக்குது? நிறைய வாழ்க. உங்களுக்கு?
அவங்களுடைய கிருபையில் வந்துட்டோம். ஏறுறது கஷ்டமா இருந்தாலும் மனசுல உறுதி இருந்தால் கண்டிப்பா இமயமலையில் கூட ஏறி போயிடலாம். சந்தோஷமா இருக்கு. கடவுளை பார்க்கணும், தரிசிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்தாச்சு. இவ்வளோ பெரிய எப்படி கேட்டா இருந்தாலும் ஏறுனா முன்னேறலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையில் நான் எவ்வளோ பெரிய ஸ்டெப்பாக இருந்தாலும் ஏறி வந்துட்டேன். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கஷ்டமா இருந்ததா? நாங்கள் ஜப்பம் சொல்லிட்டே வந்தோம். ஒன்று தெரிஞ்சுக்கலாம். கஷ்டமா இருந்ததா? ஈஸியாக தான் இருந்தது. ஜப்பம் சொல்லிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நல்லா மூச்சு வாங்கி நினைச்சீங்களா ஏறிடுவீங்கன்ட்டு? எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது, கட்டாயம் ஏறிடுவோம் அப்படின்னு. கடவுள் இருக்கணும்னு இருக்கனால ஏறி வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான். கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு இன்டென்ஷனோட மாதாட்டை வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமாலை சொல்லி ஆரம்பித்தோம். நல்லபடியாக வந்து மீதி ஜெபமாலை இங்கே முடிச்சுட்டோம். மாதா எங்களோட விட எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. மாதிரியே வாழ்க. உனக்கு எப்படி கஷ்டமா இருந்ததா ஈஸியா இருந்ததா? ஈஸியா வந்துட்டா? மாதாவை நினச்சிட்டே வந்துட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா? மூச்சு வாங்கிருச்சு. மாதா ஏதோ ஒரு வழி காட்டுவாங்க. நம்பிக்கையோட ஏறினேன். நல்லதே நடக்கும். வரமாட்டோம் சொன்னவங்கெல்லாம் ஏறி வந்துட்டாங்க. ஆமா, that shows their faith. அப்படியே வழி மாத்தி போறீங்க? ஓ, எப்படி பாக்குறக்கா வரீங்களா? சார், உங்களோட மலை ஏறின அனுபவம் எப்படி இருந்தது? நான் எப்பவுமே எல்லா மலையும் ஏறிடுவீங்க? அதெல்லாம் இன்னும் அந்த மலை கூட ஏறிடுவேன். ஏன்னா ஏறணுன்றது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பிளான் ஃபாதர்? மலையெல்லாம் ஏற்றி எல்லாத்தையும் இறக்கி கொண்டு வந்துட்டீங்க. இப்போ எல்லாரையும் காஞ்சிபுரம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகலாம்னு நினைக்கிறோம். காஞ்சிபுரத்தில் அப்படியே ஸ்ரீபெரும்புதூர் முடிச்சுட்டு பிளானிங் டு ரிட்டர்ன் பேக் டு பாரிஸ். ஸோ ஃபார் பிளான் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு? பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. காலையிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அன்னை மரியாளின் ஆசையோடும் அந்தோனியாரோட பரிந்துரையின்படி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நைட்டு மக்களுக்கு ஏதோ விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? அந்த விருந்தாரம் அதில் வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் அங்கே வந்து பார்த்துக்கிட்டோம். சர்ப்ரைஸாக கொடுத்துருவோம் விருந்தை. ஓகே ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாளைக்கு 3 மாதம் பார்ப்போம் அப்படிங்கிறதுலாம் எதிர்பார்க்கவே இல்லை. இது அதே போல் சிலோபாதை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐஸ்கிரீமா? என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க? ஓ, எத்தனை சாப்பிட்டீங்க? 5 சாப்பிட்டீங்களா? சூப்பர். போனப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி சிலுவைப்பாதை சொல்கிறதோ பிளானிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு போச்சு. போன வருஷம் வந்து 3 பஸ் போனோம். கேரளாவுக்கு நல்லா போச்சு சிலுவைப்பாதை போனோம். ஆனால் நான் இது எனக்கு 3ஆவது தடவை திருப்பயணம். இந்த தடவை தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. சிலுவைப்பாதை, ஜபமாலை, ப்ரேயர், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கா? ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அந்த லென்த்துக்கு என்ன வேணுமோ அது இந்த ட்ரிப்பில் இருக்கும்போது சரி நார்மலாக சிலுவைப்பாதை இருக்கும், ப்ரேயர் பண்ணுவோம், மாஸ் இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் யோசித்தோம். ஆனால் இந்த 2 மாதம் வைக்கிறது ஃபாதர் எங்களுக்கு சர்ப்ரைஸாக சொன்னது தான். மலை மேலே ஏறுறது எங்களுக்கு இப்போ 3ஆவது மாதம் ஒன்று இருக்குன்னு ஏதோ சொன்னார் ஸ்ரீபெரும்புதூரில். அது போகிற டைமிங்கை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படின்ட்டு. நடந்தால் இன்னும் சந்தோஷம்.